ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி அப்டேட். இப்போ நம்ம பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிச்சிருக்க வணங்கான் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் தான் தங்கச்சியோட வாழ்ந்து வராரு அருண் விஜய். வாய் பேச முடியாதவராக இருக்கார். தங்கச்சி மீது அளவு கடந்த பாசம் வச்சிருக்க அருண் விஜய் தான் கண் முன்னாடி கொடுமை நடந்தால் அதை தட்டி கேட்க நபராகவும் மாறுறாரு. தட்டி கேட்கறதுனா அந்த கொடுமை செய்யும் நபர்களை அடித்து துவைச்சி சாவு பயத்தே காட்டுறாரு அருண் விஜய். ஊருக்குள்ளே இப்படி தொடர்ந்து அருண் விஜய் செஞ்சுக்கிட்டு வர இவருக்கு நிலையான வேலை இருந்தால் மட்டுமே இப்படி எதுவும் செய்ய மாட்டார் என முடிவு செஞ்சு அருண் விஜய் நலன் விரும்பியாக இருக்க சர்ச் ஃபாதர், அதாவது ஆதரவற்ற நிலையத்தில் செக்யூரிட்டி வேலையை அருண் விஜய்க்கு வாங்கி தராங்க. அங்கே வேலை பார்த்துக்கின்னு அங்குள்ள அனைவரிடம் அருண் விஜய் பல சொந்தம் கிடைக்கிது. இந்த நிலையில் அதே ஆதரவற்ற இல்லத்தில் இருக்க 2 நபரை அருண் விஜய் கொலை செய்கிறார். இந்த கொலையை செஞ்சது நான் தான் என தானே முன் வந்து போலீஸர்கிட்ட சரணடைகிறார். போலீஸ் எவ்வளவு கேட்டாலும் கொலைக்கான காரணத்தை சொல்லாமல் மூடி மறைக்கிறாரு அருண் விஜய். இதற்காக இந்த கொலையை செய்தார், இதன் பின் என்ன காரணம் தான் இருக்குது, அதை அனைவரிடம் இருந்து காரணத்தை மறைக்கிறார் என்றது தான் படத்தோட மீதி கதை. கதாநாயகன் அருண் விஜய் நடிப்பு வேறு லெவல். வாய் பேச முடியாமல் நடித்து நம்ம கலங்க வச்சிருக்காரு. ஒவ்வொரு காட்சியிலும் ஸ்கோர் பண்ணுறாரு. குறிப்பாக எமோஷ்னல் காட்சியில் இவருடைய நடிப்பு மனசை கவருது. இவரோடு இணைஞ்சு நடித்த நடிகை ரோஷினி பிரகாஷ், ரிதா ஆகியோரோட நடிப்பு சிறப்பாகவே இருக்குது. அதே போல் சாயாதேவி, பாலா சிவாஜி, சண்முகராஜன் ஆகியோரோட நடிப்பும் திரைக்கதை கூட ஒன்றி போகுது. கௌரவ வேடத்தில் வர மிஷ்கின் மற்றும் சமுத்திரக்கனியோட கதாபாத்திரமும் சிறப்பு. இயக்குனர் பாலா எடுத்துக்கொண்ட கதை களத்துக்கு முதல் பாராட்டு. சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமையை சுட்டி காட்டி அதற்கு தண்டை இப்படி தான் இருக்க வேண்டும் என திரைக்கதை நேர்த்தியாக கொண்டு சென்ற விதம் சிறப்பாக இருந்துச்சு. முதல் பாதியில் அருண் விஜய், ரோஷினி பிரகாஷுக்கும் இடையான காதல் காட்சி கவனம் இருக்கலை. மற்றபடி படத்தில் குறை எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. இடைவேளை மற்றும் கிளைமேக்ஸ் காட்சி தான் படத்துக்கோட மிகப்பெரிய பலமே. குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சியில் அனைவரையும் கண்கலக்க வச்சுட்டார் பாலா. கண்டிப்பாக அருண் விஜய் மற்றும் பாலா இருவருக்கும் தேசிய விருது கிடைக்க வேணும். தன்னை சுற்றி நடக்கும் கொடுமையை ஒருவன் தட்டி கேட்டால் அவனுக்கு இந்த சட்டமும் நிற்கும் என காட்டிய விதம் பாராட்டுக்குரியது. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷோட பாடல் சிறப்பு. சாம்சியஸ் பின்னணி இசை மிரட்டலாக இருந்துச்சு. ஒப்பனை மற்றும் ஆட வடிவமைப்பு பக்கா. ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் படத்தோட பலம். ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜயோட நடிப்பு, பாலாவோட திரைக்கதை, இயக்கம், சாம்சியஸோட பின்னணி இசை. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லைங்க. மொத்தத்தில் வணங்கான் அனைவரையும் கலங்க வச்சுட்டான். கண்டிப்பாக அனைவரும் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான் இது. இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து 5க்கு 3.75 வரைக்கும் ரேட்டிங் தரலாம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.